எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். முட்டை ரெசிபீஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது முட்டை பொரியல். ஸோ முட்டை பொரியலில் நம்ம யூஸ்வலாக செய்கிற முட்டை பொரியல் விட இந்த ரெசிபி கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இந்த ஈஸியாக செய்யக்கூடிய முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய அகல கடாய் எடுத்து எண்ணெயை ஊற்றுங்க. இதில் சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி போட்டு வதக்குங்க. இந்த மசாலா கொஞ்சம் ஸ்பைசியாக தாங்க இருக்கும். உங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டாம்னா நீங்கள் பச்சை மிளகாயோட அளவு கம்மி பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமானதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இது கூட பொடியை நறுக்கின 3 தக்காளி சேர்த்து கிண்டுங்க. தக்காளி கொஞ்சம் மசிஞ்சதும் தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போடுங்க. மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இதை ஓரம் தள்ளிட்டு நடுவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. அடுப்பை குறைச்சி வச்சு 5 முட்டையை உடச்சி ஊற்றுறேன். நீங்கள் எவ்வளோ மசாலா செய்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு மற்ற இன்க்ரீடியன்ஸோட அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு முட்டையை கிண்டுங்க. முட்டை கொஞ்சம் வெந்ததும் மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. முட்டை பொரியல் மசாலா இப்போ ரெடி. பரிமாறும்போது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி சூடாக பரிமாறுங்க. அருமையாக இருக்கும். ஸோ அருமையான முட்டை பொரியல் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது ஒரு நல்ல சைட் டிஷ். நீங்கள் ரைஸ்க்கு, ரசம், சாம்பாருக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். இல்லைனா சப்பாத்திக்கு, ப்ரெட்டுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக அடுத்த வாட்டி ஏதாவது சிம்பிளாக எக் டிஷ் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க, இதை ட்ரை பண்ணுங்கள். செஞ்சுட்டு நல்லா ரசித்து சாப்பிடுங்க.